இந்தாங்க இந்த பணத்தை வச்சு. டேய், உனக்கு எதிர இவ்வளோ பணம்? என்ன பழைய வேலையை ஆரம்பிச்சிட்டியா? என்ன சார் எப்படி கேட்குறீங்க? நான் எப்படி அந்த தப்பு திரும்ப பண்ணுவேன்? ஒரு மாசமா வெளியே கேட்டரிங் ஆர்டருக்காக நைட் வேலை போனல. ஆமா, அதில் கிடைச்ச பணம் தான் சானே. கயல் சிஸ்டர், குடும்பத்தில் எல்லாரும் கொடுக்குறதையும் வாங்கின மாதிரி இதையும் வாங்கிக்கோங்க. நான் தப்பான வேலை பண்ணி எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன திருத்தி இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சி என்னை நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் என் சொந்தமாக தான் பார்க்குறேன். ஆசான் கொடுத்த பணத்தை எப்படி உரிமையாக வாங்கினீங்களோ அதே மாதிரி இந்த பணத்தையும் உங்கள் தம்பி கொடுக்க நினச்சி வாங்கிக்கிங்க சிஸ்டர். இல்ல ஆறுமுகம், உங்களுக்கு ஏதாச்சும் செலவுக்கு தேவைப்படும் வச்சுக்கோங்க. எனக்கு என்ன செலவு இருக்க போகுது சிஸ்டர்? நீங்கள் தான் என்ன நல்லா பார்த்துக்கிறீங்களே, அப்புறம் என்ன எனக்கு செலவு? இந்தாங்க பிடிங்க. புடிங்க சிஸ்டர். வாங்கிக்கோ கையல். இந்த- கையல், அப்புறம் என்ன? இதை பாருங்க, இதுக்கப்புறம் தள்ளி போட வேண்டாம். நாளைக்கே இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஃபைனான்ஸ் ரேட்டை கொடுத்து மொத்த பணத்தையும் வாங்கிட்டு வந்து உடனே டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்படி ஆ. பண்ணிடலாம். எழில், ம்? என்னாச்சு அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல, முன்னாடி எல்லாம் எனக்கு இந்த பணம் ரொம்ப சாதாரணமா தெரியும் கயல். சம்டைம்ல இந்த பணம் ஒரு நாள் செலவா கூட இருந்திருக்கு. ஒரு சின்ன டிரான்சாக்ஷன்ல அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இதையெல்லாம் பெருசா கூட மதிச்சதே இல்லை. ஆனா இந்த பணம் அப்படி இல்லை கயல். இது சாதாரணமா கிடைச்சிடல. இதுல உங்க எல்லாரோட கஷ்டமும் உழைப்பும் இருக்கு. மாப்ள, இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் நான் முன்னேறணுங்கிறதுக்காக உங்களால எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு உங்க உழைப்பை கொடுத்துருக்கீங்க. மூர்த்தி கடைகளுக்கு போய் ஆர்டர் எடுக்கிறதா இருக்கட்டும், மாப்ள, வீட்டில இருந்தே காமாட்சியத்தையும் தனாக்காவும் அந்த கடைகளுக்கான ஆர்டரை முடிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், அவ்வளோ ஏன் ஆனந்தி ஷாலினி அவங்களுக்காக சேர்த்து வச்சிருப்பாங்களோ இல்ல வேலைக்கு போயிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. நான் என் மாமாவுக்காக பண்றேன், என் அண்ணனுக்காக கொடுக்கணும்னு இவங்க எல்லாரும் அவங்க சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆறுமுகம், அவருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்? மாப்ள, அவர் எனக்காக இதெல்லாம் பண்ணணும்னு கூட அவசியமே இல்லை. நான் சத்தியமா சொல்றேன், பணத்தை வச்சு எல்லாத்தையும் விலை பேச முடியும்னு சொல்லுவாங்க. ஏன் பணத்தை வச்சுதான் விலையே பேசுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பணம் கூட விலை மதிப்பே இல்லாத ஒண்ணுதான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம என் மேல நீங்க காட்டுற இந்த அன்பு பாசத்துக்கெல்லாம் நான் காலம் புறம் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் அது ஈடே ஆகாது. மாப்ள, நிறைய குடும்பங்கள்ல தான் சொந்த பிள்ளைக்கு கூட நம்ம கஷ்ட காலத்திலேயோ இல்ல கடைசி காலத்திலேயோ நம்ம புள்ள நம்மளை பார்த்துப்பாங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் செய்வாங்க. சில பேர் அதை கூட பண்ண மாட்டாங்க. ஆனா நான் இந்த வீட்டுல ஒரு மருமக. எனக்காக இதெல்லாம் எப்படி எப்படி உங்களால இவ்வளவு பண்ண முடியுது? எனக்காக பணம் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நான் எங்கேயோ வேலை பார்த்து கஷ்டப்படட்டும்னு நினைக்காம என்ன வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கணும், எல்லாரும் முன்னாடியும் என்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும்னு எப்படி உங்களால இவ்வளோ பண்ண முடியுதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க எனக்காக பண்ற எல்லாத்துக்கும் நன்றிங்கிற ஒரு வார்த்தையால ஈடுகட்ட முடியாதுன்னு தோணுது. ஆனா எனக்கு அதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ மாப்ள, என்ன பேசுறீங்க? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
நீங்க இந்த வீட்டு புள்ள. உங்களை நான் என் மகனா தான் பாக்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு நாங்க பண்ற உதவி கிடையாது. இது எங்களோட கடமை. அதையும் தாண்டி உரிமைன்னு கூட சொல்லலாம். நீங்க முன்னேறி வரதுக்காக இப்ப மட்டும் இல்ல, காலம் முழுக்க கூட நாங்க உழைக்க தயாரா தான் இருக்கோம். எங்களுக்கு இந்த வீட்ல நீங்களும் கையிலும் எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழணும். அத மட்டும்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் மாப்பிள்ள. ஆமா மாப்ள, இந்த வீட்ல பண கஷ்டத்தால நாங்க நிறைய அனுபவிச்சிருக்கோம். இந்த குடும்பத்துல வருமானத்தால வர பணம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா எங்க பாசம் அதிகமாப்ல. பணத்துக்காக நாங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்ததே கிடையாது. ஆனா பாசத்துக்காக உசுரை கூட விட்டு கொடுக்க தயாரா இருப்போம். அப்படிப்பட்ட எங்க குடும்பத்துல ஒரு உறவு நீங்க. இத பாருங்க, முறைக்கு வேணா என் தங்கச்சியோட புருஷனா இருக்கலாம். ஆனா நீங்க எங்க கூட பிறந்த சகோதரனா தான் பாக்குறோம். இத பாருங்க, நீங்க ஜெயிக்கணுன்றதுக்காக என்னால முடிஞ்சதை செய்யணும்னு நினைச்சேன், செஞ்சேன். செய்யணும்னு சொல்றதை விட செஞ்சோம்னு தான் சொல்லணும். இத பாருங்க, இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரோட மனசுலயும் இருக்கிறது அதுதான். ஆமா மாமா, நீங்க ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இதுல ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. கையிலக்கா எங்களுக்காக எது வேணாலும் செய்வாங்க. அதே மாதிரிதான் நாங்களும் உங்களுக்காகவும் எங்க கையிலக்காகவும் எது வேணாலும் செய்வோம். அண்ணா, இதுக்கப்புறம் நீங்க இப்படி எல்லாம் நன்றி அது இதுன்னு பேசவே கூடாது. ஆ, எங்களுக்காக நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லாதீங்க. உங்க பாசத்தையும் அன்பையும் விட நீங்க எங்களுக்கு வேற என்ன பண்ணணும்? அந்த அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் தான் நாங்க இதெல்லாம் பண்றோம். ஆமா ஆமா, அன்புக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எங்களுக்கு தான் தெரியுமே. வாய் மூடி. ப்ரோ, இது அப்புறம் நோ எமோஷன். இனிமே நீங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. இனிமே தான் நமக்கு நிறைய வேலை இருக்கு. டிராவல்ஸ் ஆரம்பிச்சு ஜெயிச்சுட்டு அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடணும். ஆமா மாப்ள, நாம பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்க பிசினஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அது சந்தோஷமா திரும்ப கிடைக்கும். நம்மளோட முழு உழைப்பையும் கொடுத்து முன்னேறது மட்டும்தான் உங்களோட குறிக்கோளா இருக்கணும். கண்டிப்பா. சரி சரி, நேராச்சு. எல்லாரும் சாப்பிட கையில வாங்க. இந்த வா, கையில அண்ணி. ஆ, எல்லாத்தையும் சரிம்மா. எடுத்து வைக்கலாம். கொடுங்கக்கா, நான் எடுத்து வைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். வேற ஏதுமே